ஹே गाइस, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா என்னன்னா ஸ்கூல் ட்ராமாவோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ராமா போக போக செம்ம காமெடியா இருக்கு. மறக்காம இந்த ட்ராமாவை பாருங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மறக்காம நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் மீட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அண்ட் அண்ணா, நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர். இவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் கீழே வந்து சரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே குனிஞ்சு எடுக்கிறான். அப்போ அவன் சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு போகிறான். ஏன்னா சின்ன வயசுல இவங்க 3 பேர் ஒன்றா இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இதே மாதிரி ஏதோ ஒரு பொருள் வச்சு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் நம்ம டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்பயும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பட் ஆனால் அவன் 2 பேருமே டிஸ்டன்ஸாக தான் இருக்காங்க. ஹீரோ அண்ட் அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் மேலே ஒரு கண்ணு போல. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனி கிட்ட நம்ம சீனியர் வந்துட்டு வா பைக்கில் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். நீ ஏன்டா இந்த டைமில் வரணும்போது நீ ஆளை பார்க்க நான் தானே வரணும், யாரா வாலு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா தொத்தி விட்டுறா. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம மியா கூட வந்து 2 குஜாக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த குஜாக்கள் வந்து மியா என்ன கேட்டாலும் எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டேறாங்க. என்னடி என்ன ஆச்சுன்னு போது நான் இந்த மாதிரி ஒரு ஜோசியம் கேட்டேன், அந்த ஜோசியத்தில் எனக்கு வந்து தப்பா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறாங்க. என்னன்னா இவங்க ஸ்கூல் ஆப்போசிட்ல ஒரு ஜோசியக்கார மாதிரி கடை போட்டிருக்கான். அவன் என்ன சொல்லியிருப்பானா, உனக்கு வரப்போறவன் உன்னோட ஆள் வந்து என்னன்னா ஒரு பொய் சொல்றவனாவும் ஒரு குள்ளனாவும் ஒரு மன்னர் குடும்பத்து பையனும் தான் இருப்பான் அப்படின்னு. பொய் சொல்றவனா, ஆமா அவன் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்ல, அப்ப எனக்கு வரவன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவோட இன்னொரு குஜா கேட்க, உனக்கு வர ஒரு பணக்காரனா இருப்பான், இதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனா இருப்பான் அப்படின்னு. அட போடா நீ போய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. ஆனா அதையே அவங்க திரும்ப நினைச்சு மியா வந்து இதெல்லாம் சும்மா போயிடி அப்படின்னும் போது கரெக்டா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜி இருக்கான் இல்லையா. சோ அவன் தான் நிறைய போய் சொல்லுவானே. அவன் வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து மியாவோட ஒரு பூஜாக்கு வந்து தெரியாம வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆஹா இவன் தான் என்னோட லாஸ்ட் ஒய்ஃபா ஹஸ்பண்டா வர போறவனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யோசிப்பா. அதே மாதிரி இன்னொரு மியாவோட பூஜாவுக்கு வந்து பிரேயர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா லவ் லெட்டர் கொடுத்துருப்பான் நம்மளோட படிக்கிற பையன். அதான் அந்த பென்ட்ரைவ் கொடுத்து மாட்டி விட்டான் பாருங்க. அவன் ஆஹா இவனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப ஷாக் ஆயிருப்பா. இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரலா பரவிடுது. நம்ம ஹீரோனியை பாத்தீங்கன்னா நம்ம டிங்கும் நம்ம ஜூ வந்து பாத்தீங்கன்னா வா போய் கேட்கணும் போது நான் வரமாட்டேன், என்னைய விட்டுருங்க, நீங்க போய் கேளுங்க அப்படின்னு. வாடி உனக்கு என்னதான் நடக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம டிங்கும் நம்ம ஜோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா கோட் வேர்ட்லாம் இருக்கும். அண்டாக்கா கசும் அபுக்கா குசும் சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம ஜோ தான் ஃபர்ஸ்ட் போறான். வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு. என்னோட வருங்கால மனைவி யாரு அப்படின்னு. உன் வாழ்க்கை உனக்கு வரப்போற கூடயே தான் இருப்பா, அவளுக்கு ரிங்கிள்ஸ் கண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரிங்கிள்ஸ் கண்ணா ஆமா அவ எப்பயுமே உன் கூட தான் இருப்பானு. இவன் வெளியே வந்து பார்த்தா நம்ம டிங் தான் இருப்பா. பட் அவ கண்ணை பக்கறான். பட் ஆனா அந்த கண்ணு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. அப்பாடா இவன் நம்ம வாழ்க்கை துணையா வர போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். திரும்ப டிங் பாத்தீங்கன்னா உள்ள போறா. உள்ள போன உடனே டிங் என்ன சொல்லியிருப்பானா, நீ இந்த ஜாதகம் பார்த்து வெளியே போன உடனே யார் கையில ரொம்ப காசு இருக்கோ அவன் தான் உன் வருங்காலத்தோட வர போறவன், அவனும் உன் கூடயே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கும் வெளியே வருவா. வெளியே வந்து எல்லார் கையிலையும் பாப்பா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போவாங்க. அப்ப யாருக்கிட்டுமே காசு இருக்காது. இவன் அங்கிளா இருக்கான், ஐயோ இது ஒரு பொண்ணு கூட தான் போய்கிட்டு இருக்கான். அப்ப யாருக்கிட்ட காசு இருக்குன்னு திரும்பி பார்த்தா நம்மளோட ஜோ வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வாங்கிட்டு இருப்பான். அது 1000 ரூபாய் காசு கொடுத்து இவனா நம்ம வருங்காலத்துக்கு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆவா. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி கிட்ட டிங் வந்து இந்த மாதிரி உங்க அண்ணாவோட போன் நம்பர் கொடு, நான் அவர்கிட்ட போய் பேசணும்னா. எதுக்கு போது உங்க அண்ணா தான் வந்து கிளாஸ் சர்ஜரி பண்றவங்களா தெரியலையா, சோ அதனால அப்படின்னு சொல்லுவா. என்னன்னு பார்த்தா டிங் தான் வந்து அடுத்த நாள் வந்து அவ கண்ணில் வந்து சின்னதா சர்ஜரி மாதிரி பண்ணிருப்பேன், ஏன்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா இது பண்ணுவாங்க. அப்ப அந்த ரிங்கிள்ஸ் வந்து அதுல வந்திருக்கும். இதை பார்த்து ஜோ வந்து ஆஹா இவதாவா அது அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஷாக் ஆவான். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ஜோசியக்காரன் போது அந்த ஜோசியக்காரன் அவனை புழக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா நேரா அந்த ஜோசியக்காரன் கிட்ட போறா. டேய் முதல்ல இந்த இடத்த எல்லாமே காலி பண்ணு, நீ ஒரு பொய்க்காரன் தெரியும், நீ ஜோசியக்காரன்லாம் இல்ல அப்படின்னு. நான் சொல்றது பாரு, நீ இங்கிருந்து நேரா 15 மீட்டர் ரைட் எடுத்து போனோம்னா அங்க உனக்கானவன் காத்திருப்பான், அதுதான் உன்னோட மிஸ்டர் ரைட் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜோசியக்காரன் சொல்ல நம்ம ஹீரோனி அது மட்டும் இல்ல உன்னை கடையை பந்தாடினோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி போவாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பூனை தான் இருக்கும். நீ தான் எனக்கானவனா, அந்த ஜோசியக்காரன் பொய்யானவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை கொஞ்சம் இருப்பா. பார்த்தா அந்த டைம்ல இந்த பக்கம் ஹீரோ வந்து கிராஸ் ஆகி போவாரு. பூனை எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அங்க ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட் அலர்ஜி இருக்கும். சோ அங்க வந்து அவருக்கு வந்து இங்க என்ன கேட் வச்சிருக்கீங்கன்னு போது ஹீரோனி பாத்தீங்கன்னா கமக்கமா மறைச்சிருவாங்க. இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பீரியட்லாம் முடிஞ்சிட்டு பிறகு வந்து தேடி பார்ப்பாங்க. கேட் அங்க இருக்கவே இருக்காது. எங்க போச்சுன்னு தேடி இருக்கும்போது இதான் உன் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் எடுத்து வந்து கொடுப்பான். இது ஏன் கேட் அப்படின்னு. உன் கேட்டா ஆமா இந்தா என்னையே நான் உனக்கு கொடுக்குறேன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த கேட் எடுத்து வீட்டுக்கு போனா அவங்க அம்மா வந்து உன்னை வளர்க்கறதே பெரிய விஷயம், இதுல கேட்டையும் சேர்த்து வளர்க்குறோமா போடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெளியே தொத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க அண்ணா வீட்டுக்கு தான் கொண்டு போனா ஹீரோ வந்து என்ன பண்றேன் இந்த கேட்டெல்லாம் இங்க வளர்ப்பேன் போது ஆமா உங்களுக்கு என்ன நான் ஒன்னா வளர்க்குறேன், வீடு இல்லாத இந்த குழந்தைக்கு நான் ஒரு அம்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கேட் அலர்ஜி இருக்கும். அவரால் முடியவே முடியாது. அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு சிவியரா வந்து அலர்ஜி ஆயிட்டு இருக்கும். ஹீரோட அண்ணா வந்து ஹீரோனிக்கு கால் பண்ணி அடியே லூசு, அவனுக்கு கேட்னா பயங்கரமான அலர்ஜி தெரியாதா, அது தெரியாம கேட் வேற வீட்டுல இருந்து வளர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம வீட்டை விட்டு எங்கடா துரத்திட போறோம்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோனி பாத்தீங்கன்னா ஃப்ளவர்லாம் கொண்டு போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சோகமா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்க ஐயோ என்ன கொல்ல பாக்குற அப்படின்னு. இல்ல உங்களுக்கோசம் வந்து ஏதோ ஃப்ரூட்ஸ் வெட்டு கொண்டு வரேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிலாம் கொடுப்பா. இருங்க உங்களோட அலர்ஜி எல்லாம் நான் போக்குறேன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி மூஞ்சில அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் கேபாப் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட கான்செப்ட் வந்து நேத்து போனவங்கள சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது நம்ம ஜோ இருப்போம். ஐயோ ஜோன்னு சொல்லிட்டு ஹீரோனி குடுகுடுன்னு பாத்தீங்கன்னா ஜோ வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்பா. பார்த்தா வந்து இந்த மாதிரி வந்து என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா, நான் இறந்துட்டேன், என் கல்லறையில மான்ஸ்டர்ஸ் ரசிகன் என்ன இதுல நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட சொல்ல, ஹீரோனியும் ஏதோ அவன் சாகர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரிடா எழுதுறேன்டான்னுவாங்க. சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் குரூப்போட ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, சோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடும். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய வைரல் ஆக்கியிருப்பாங்க. அதை ஸ்கூலோட நோட்டீஸ் போர்ட்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஜோ வந்து பயங்கரமான ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஜோவும் டிங்டேவும் பாத்தீங்கன்னா அந்த கேபாப் குரூப்போட பயங்கரமான ஃபேன் அவங்க. இதை யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பார்த்தா ஸ்கூல்லே வந்து 2 குரூப் இருக்கும். எப்படி இங்க தளபதி அடிச்சுக்கிறாங்களோ அங்க மான்ஸ்டர்ஸ் குரூப்பும் A16 குரூப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேபாப் குரூப் இருக்கும். நாங்க தான்டா கெத்து, இல்ல நாங்க தான் கெத்து, இல்லடா நாங்க தான்டா கெத்து, இல்ல நாங்க தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு யார் கெத்துன்னு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினி மியா, அதுக்கப்புறம் அந்த லீன் இருப்பான் பாருங்க, பென்ட்ரைவ் போட்டு கொடுத்தாரு, பென்ட்ரைவ் காயின் வச்சுப்போம். அவங்க 3 பேர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குரூப் சேராதவங்க. இவங்க வந்து போட்டி மாதிரி நடத்துவாங்க. இவனுக்கு உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபைட் பண்ணிப்பாங்க. நாங்க தான் கெத்து, நீங்க தான் கெத்து அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த கேபாப்போட குரூப்போட ஸ்பான்சர் ஃபுட்ஸ் விற்கிறது, இந்த பக்கம் இந்த கேபாப் குரூப்போட ஸ்பான்சர்ஸ் விற்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பயங்கரமா ஃபைட் ஆகும். இங்க A61 சொல்லிட்டு அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டும், இந்த பக்கம் மான்ஸ்டர்ஸ் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டும் பயங்கரமா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு டான்ஸ் ஆட, அவங்க ஒரு டான்ஸ் ஆட, இவங்க ஒரு டான்ஸ் பண்ண, அவங்க ஒரு டான்ஸ் பண்ணு சொல்லிட்டு பயங்கரமா இவனுக்கு பாத்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்ல கட்டுறாங்க. ஹீரோ வீட்ல பாத்தீங்கன்னா ஹீரோனோட அண்ணா வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஏமாச்சா ஸ்கூல்ல இந்த மாதிரி வந்து நிறைய இது நடந்து உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறான். இவங்க வந்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா கேபாப் குரூப் வந்து பேசியிருப்பாங்க. இவனுங்க ஹீரோயினி சண்டைய மாதிரி ஆரம்பிப்பாங்க. எனக்கு இந்த ஹீரோயினி பிடிக்கும், அவதான் பெஸ்ட். ஹீரோ வந்து இல்ல இவதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்க ஆரம்பிக்கும். இல்ல அவதான் பெஸ்ட், இல்ல இவதான் பெஸ்ட், இல்ல மச்சான் அவதான் பெஸ்ட் சொல்றதுக்கு இல்ல மச்சான் இவதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசங்களுக்குள்ள ஃபைட் நடக்குதா. இந்த பக்கம் ஹீரோக்கும் நம்ம ஹீரோனி அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா சண்டை நடக்கும். அதை தீர்த்து வைக்க யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டீச்சர். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா, இல்ல இவதான் பெஸ்ட், இல்ல அவதான் பெஸ்ட், இல்ல இவதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா இவங்களும் அவங்களும் சண்டை போட்டு இருப்பாங்க. சரி வாங்க எங்க எது பெஸ்ட்னு அடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கரோக்கி இருக்கும் பாத்தீங்களா, சோ அங்கெல்லாம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பசங்களும் போய் பாருங்க. அதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட அண்ணாவும் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு பாட்டுலாம் வர பாடுறாங்க. இவனோட ஃபேவரான கேபாப் சாங் வந்து ஹீரோ அங்க பாட, அதுக்கப்புறம் ஹீரோயின் அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடுறன்னு சொல்லிட்டு ஐயா என்ன கேவலமா எவனோ பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசங்களுக்கும் அதே சாங் வந்து பிளே ஆகும். யாரா அவன் பாடுறதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் அண்ணா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சர். என்னது சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்துல போட, நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சார் இங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு, சரி சரி சும்மா வந்தோம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு பாத்தீங்கன்னா பசங்க அந்த இடத்துல இருந்து ஓடிறாங்க. அப்படியே சீனா கட் பண்ணா நம்ம மியா இருக்கு பாத்தீங்களா, நம்ம மியாவை தேடி பாத்தீங்கன்னா ஒரு தலையில கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு 5 பொறுக்கி பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவ போட்டோ வச்சு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜோ பார்த்துட்டு மியா உன்னை தேடி பல ஃபேன்ஸ் பின்னாடி வந்திருக்காங்க. சோ நம்ம மியா எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் குரூப்போட ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, சோ அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கான் பாக்குறதுக்கு. அதனால அவளை தேடி வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாமே வந்திருப்பாங்க. மியாவும் வெளியே போயிட்டு என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு, இந்த மாதிரி வந்து நீ எனக்கு உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு. என்ன ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு என் கூட வாங்கணும். வராம மியா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போக, அப்ப யாரான்னு பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆகி நம்ம ஹீரோனி கையை வச்சு தடுக்கிறாங்க. ஆனா நம்ம மியா வந்து பாத்தீங்கன்னா அவ பாட்டுன்னு போயிருவா. ஹீரோனி தான் இவனுக்கு பிடிச்சிங்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண இது பார்க்க நம்ம ஹீரோனி அலாக்கா இவனுக்கு 4 பேர் தூக்கிடுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம சீனியர் வரான். சீனியர் வந்துட்டு பொண்ணுங்க மேல எப்பயுமே கை வைக்க கூட தெரியுமா அப்படின்னு முதல்ல அவளை விட சொல்றா. விட முடியாதுடா விட சொல்றா அப்படின்னு, சரி விட்டுருங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோனி தம்முனு கீழே போட்டுருவாங்க. மூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சிரும். அந்த கலர் கோழி குஞ்சு வெளில என்ன சொல்லுவானா, எப்பயுமே நான் நியாயமா தான் சண்டை போடுவேன், சோ அதனால நியாயமா இருக்கு, ஒருத்தனை 5 பேர் அடிக்க கூடாது, நீங்க ஒரு 5 பேர் ஆளை கூட்டுவாங்க, அதுவும் ஃபுட்பால் கிரவுண்ட்ல கூட்டுவாங்க, நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த இடத்துல டீல் பேசிட்டு போயிருவான். இந்த பக்கம் ஜோ வந்து பாத்தீங்கன்னா போஸ்டரா ஸ்கூல் ஃபுல்லா அடிச்சிருப்பான். 5 பேருக்கு சண்டை, எல்லாருமே இங்க வந்துருங்க. ஸ்கூல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒட்டி வச்சிட்டு இருப்பான். ஏண்டா நீ கையை கால வச்சு சும்மா இருக்க மாட்டியா, சண்டைக்கு தான் வரலன்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறியா அப்படின்னு, உன்னைய மாதிரி ஆளுங்களா நான் கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மியாக்கு கடுப்பாயிரும். என்னன்னா ஹீரோனி கோசம் போய் சண்டை போறான் இல்லையா, சோ அவளுக்கு கோசம் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஹீரோனி கோசம் போய் சண்டை போறான் இல்லையா, அவளுக்கு கடுப்பாய் எல்லாமே உன்னாலதான் பாரு, உன்னால வந்து இப்ப வந்து ஸ்கூல் பசங்க எல்லாருமே சண்டை போட போறாங்கன்னு ஹீரோனிக்கு சம இதுவா இருக்கு. அவன் நேரா போயிட்டு நம்மளோட சீனியர் கிட்ட பேச, இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போடாதான்னு போது இதெல்லாம் பசங்களுக்குள்ள நடக்குது, நீ நடுவுல வராது, ஆனா நான் உனக்கோசம் தான் சண்டை போடுறேன், ஐ லவ் யூ செல்லம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவகிட்ட சொல்லிட்டு ஏத்தா பசங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா பிஜிஎம்மோட போறானுங்க. போடுறா பிஜிஎம் அப்படின்ற மாதிரி பிஜிஎம் போட்டு பசங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் காய் வந்து நின்றுட்டு இந்த மாதிரி சண்டை போறதெல்லாம் தப்பு, நம்ம வந்து ஆன்மீக முறையில போனோம் போது ஆன்மீக முறையா அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அவன் மண்டையில போட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜோ அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்டுக்கான இடத்துக்கு போயிறாங்க. எல்லாருமே வந்து பாக்குறாங்க அந்த பென்ட்ரைவ் காய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியா, இந்த பக்கம் நம்ம ஹீரோனி எல்லாருமே வெயிட் பண்றாங்க என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்டி ஊரி கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இப்பவும் சொல்றேன் இதோட நிறுத்திக்கிங்க, இப்பவும் சொல்றேன் நீங்க இதோட நிறுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கடா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க பயங்கரமா
பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூரி கட்டை எடுத்து ஒருத்தன் பூரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் மேல தேய்ச்சிக்கான். அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்மளோட பென்ட்ரைவ் காய் மண்டை அவனை உடச்சிருக்கான். எந்த கேப்லன்னு தெரியல. அவன் ஹீரோ கிட்ட வந்து சார் இந்த பெரிய ஃபைட் நடக்குது, அங்க பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஃபைட் நிறுத்துவாருன்னு பார்த்தா டே நிறுத்துங்கடா, ஏன்டா எங்க பசங்களை அடிக்கிறீங்கன்னு. அப்ப நீ வரியா ஃபைட்டுக்குன்னு, சரிடா 5vs5 இல்ல 1vs5 சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சண்டையில இறங்குறாரு. தடுக்க வேண்டிய வாத்தியாரே வந்து வாத்தியாரா மாறி அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபைட் நடக்க அப்போ எங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ல இருந்து ஒரு குண்டை வந்து இறங்குறான். இப்ப வாங்கடா என் பசங்களை அடிச்சவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ண வர டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கை கொடுத்து அப்படியே உட்காந்துறான். டே நீ திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை பாக்குறாரு. என்னன்னா சின்ன வயசுல ஹீரோ வந்து ஸ்கூல் படிச்சிருக்கும் போது அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணிருப்பான். இந்த பக்கம் அடிபட்டவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போட்டுருக்கும் போது நம்ம ஹீரோனி மூக்குல அடிபட்டு பத்தியா பாத்தியா, உனக்கும் மூக்குல அடிபட்டிருக்கு சீனியர் எனக்கும் மூக்குல அடிபட்டிருக்குன்னு சொல்லினோன்னு இதோ இப்ப அடிபடல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம புரோடா ஓடுற மண்ணை இருக்கான் பாத்தீங்கன்னா சோ அவன் வந்து இஷ்டத்துக்கு புரோடா ஓட்டு இருக்கான். ஹீரோ வந்து பெரிய ஆளு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே கையில வந்து எல்லாருமே அடிச்சு தம்சம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா புரோடா ஓட்டு இருப்பான். இந்த ஃபைட் நிறுத்த நம்மளோட பென்ட்ரைவ் காய் வந்தான் இல்லையா, சோ அவனுக்கு எப்படி மண்டையில அடிபட்டு இருக்குன்னா ஃபைட் ஒரு டைம்ல நல்லா வேகமா போய்கிட்டு இருக்கும்போது நிறுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அவனும் குடுக்குடுன்னு ஓடி வந்திருப்பாங்க. அப்போ அந்த கையில இருந்த செங்கல் எடுத்து வந்த ரவுடி மேல அடிப்பாங்க நம்ம ஹீரோனி பார்த்தா அவன் மண்டையில தான் அடிச்சிருப்பாங்க. சோ அந்த மண்டையில இருந்தா ரத்தம் வந்திருக்கும் அவனுக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ். இப்போ வந்து இன்னும் ஃபேமஸ் ஆயிடுறாரு. சோ ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப சூப்பரான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து நல்லா ஃபெமிலியர் ஆயிக்கிறாங்க. அப்ப வந்து ஸ்கூல்ல ஒரு நியூஸ் வருது. என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு திருடன் இருக்கான். இந்த திருடன் வந்து ரீசெண்டா நிறைய வீட்டுல திருடி இருக்கான். சோ அதனால எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போக இன்னைக்கும் ஸ்கூல் சீக்கிரமா விட்டுறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் போ. அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். அம்மா இந்த மாதிரி திருடலாம் வந்திருக்கான், வீட்டுக்கு வந்துடுறோமா சீக்கிரமா. இல்ல நாங்க யூஎஸ் போறோம், நீ உங்க அண்ணா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்ல நல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் நம்ம டிங் டிங் நம்மளோட ஜோல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா போயிட்டு இருப்பாங்க. அப்ப நான் எங்க அம்மா எல்லாம் வந்துட்டாங்க, நான் கிளம்புறோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோனி எஸ்கேப் ஆகி போயிருவாங்க. நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுவார் ஹீரோனியவா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க வர வேணாம், நான் பாத்துக்கிறேன், நான் தில்லான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோட எந்த ஒரு உதவி இல்லாம போவா. நைட் ஆனாலும் நம்ம ஹீரோனி கெத்து தான் தனியா போயிட்டு இருக்கும்போது அவ அங்கங்க வாண்டட் போஸ்ட்டை பார்த்து பயங்கரமா பயந்து குடுக்குடுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி தேடி பொறுமையா கார்ல வந்தவர் நம்ம டீச்சரை பாக்குறாரு. டீச்சர் வந்துட்டு என்னைய ட்ராப் பண்ண முடியுமா போது இல்ல நான் வேற வேலையா இருக்கணும். சரி வாங்க நம்ம ஒரு காஃபி போலாமே போது நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிடுவாரு. நைட் வீட்டுல வந்து படுக்கும்போது ஹீரோனியும் வீட்டுல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ எல்லாம் தூங்க முடியாது, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹீரோனி பயந்து திரும்ப வந்து அவங்க வீட்டுக்கே வந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் கனவுல வந்து ஒரு பயமாவே அவங்களுக்கு இருந்திருக்கும். கதை ஓபன் பண்ணி ஹீரோயின் அண்ணா உள்ள போய் பார்த்தா நீதான் அந்த திருடன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா என்ன நடந்து சின்ன ஒரு பிளாஷ்பேக் மாதிரி கேட்டாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா பயத்துல நேர வீட்டுக்குலாம் வந்துருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா வழியில வந்து வரும்போது கூட்டு வந்திருப்பாரு. என் கூட வரமாட்டான்னு ஐயா என்னைய கூட்டு போய் நீ எப்படியாவது வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கூட்டு போயிருவாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி தான். சோ இன்னைக்கு வந்து டிங் கூட ஜோ கூட போலாம் பண்ணா இல்ல நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண இந்த பக்கம் ஹீரோக்கு மெசேஜ் வரும். இந்த மாதிரி வந்து ஹீரோனி கூட்டு வந்துடுறா, நானும் இனிமேல் வரமாட்டேன். சோ அவளை ஒரு 2-3 நாளைக்கு வந்து நீ பத்திரமா கூட்டு வந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோனி வந்து பிளான் பண்றாங்க ஹீரோ கூட போயிடலாம், இவளுக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா கால் அடிபட்ட மாதிரி எனக்கு சுளுக்கி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அவளை கூட்டு போக தான் வந்திருக்காரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூட்டு போக கரெக்டா நம்மளோட டீச்சர் வராங்க. ஏன்டா இன்னைக்கு வந்து வெளியே காஃபி போலான்னு அப்படின்னு சரி நாளைக்கு போலாம் அப்படின்னு டீச்சருக்கு ஒரு லைட்டா பொசிசிவ் ஆயிடும். நம்ம ஹீரோனியும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அடுத்த நாளைக்கு என்ன பண்ணாங்கன்னா காலில் இங்க ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க ஊத்திட்டு இருக்க பாருங்க எனக்கு காலில் இன்னும் அடிபட்டு சரியாகும், நான் கார் எடுத்துட்டு வரல அப்படின்னு. பரவாயில்ல என்கிட்ட காசு இருக்கணும்னு டாக்ஸில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கூட்டு போகும்போது ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வருவான். அப்போல இருந்து இன்னைக்கு வரைமே பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு அவன் வேற யாரும் இல்ல நம்மளோட சீனியர் தான். ஹீரோனி யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா ஹீரோனியை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கார் நிக்க வச்சுட்டு வாங்க நம்ம இன்னைக்கு மூவி போலாம் அப்படின்னு சொல்லி மூவி கூட்டு போவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீச்சர் வந்திருப்பாங்க. ஏடா என்னைய மூவியும் காஃபியும் கூட்டு போலான்னு சொன்னா அப்போ வரல, இப்ப பாத்தீங்கன்னா நீ வந்து இவ கூட வந்திருக்கேன்னு. சரி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இவதான் வந்து வன்மமா கூட்டு வந்தா அப்படின்னு. ஓ நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா, இது தெரியும் நான் கூட்டு வந்தேன் சாரி சார் அப்படின்னு. சரி ஓகே நீ எங்க 2 பேரையும் பார்த்தது வரையும் எதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா அப்ப நீ நாளைக்கு நீ வந்து ஒரு ஹோட்டல் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீச்சர் கேட்க நம்ம ஹீரோ சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டீச்சரை கூட்டு போறாரு. நம்ம டீச்சர் வந்து கேட்கறாங்க நீ சரியா இல்ல முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு. என்ன முன்ன மாதிரி இல்ல நீ ஹீரோனிக்கு மட்டும் வந்து நீ ஸ்பெஷலா இது பண்ற அவளை வந்து கவனிச்சுக்கணும்னு இல்ல அவங்க அண்ணா என்னை கவனிச்சு சொல்லியிருக்கான் அப்படின்னு. அதுக்கு சினிமாக்கெல்லாம் கூட்டு போய் கவனிச்சிக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர் சந்தேகமாவே கேட்டுட்டு இருப்பா. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அடுத்த நாள் வந்து பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவாரு இந்த மாதிரி வந்து பசங்க பின்னாடி வந்து ஹெல்மெட் போட்டு அந்த மாதிரி சுத்துறான், சோ அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதனால சீக்கிரமா வந்து ஸ்கூல்ல விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பெர்மிஷன் எல்லாம் வாங்கிருப்பாரு. இதெல்லாம் வந்து நீ ஹீரோனிக்கோசம் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்ல இல்ல நான் எல்லாருக்கோசமே பண்ணேன் அப்படின்வாங்க. அப்ப அந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து அந்த திருடன் இருக்கான் இல்லையா, சோ அந்த திருட மாதிரியே வந்து ஒருத்தன் ட்ரெஸ் போட்ட மாதிரி காட்டுவாங்க. இவன் தான் அந்த திருடன் போல அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அவனை பயன் அடிப்பாங்க. வேற யாரில் அது பிரின்சிபல் தான். பிரின்சிபலோட ஒய்ஃப் தான் முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. டேய் இது என் புருஷன்டா அப்படின்னு அந்த மாஸ்க் கட்டினா தான் தெரியும் இது நம்ம பிரின்சிபல்ரா, அவர் ஒய்ஃப் அழகா இருப்பாங்க மாதிரி போட்டோ காட்டியிருந்தாங்களே பார்த்தா ஆன்டி மாதிரி இருக்காங்க. குடுக்குன்னு பாத்தீங்கன்னா பசங்க அந்த இடத்துல ஓடிடுறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து ஹீரோனி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்குது, உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா அங்க எப்படின்னா பாத்தீங்கன்னா
ஸ்கூல்ல வந்து மார்க் நம்ம ஃபெயில் ஆயிட்டாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நம்ம மார்க் எடுத்தனா இதுல வந்து பாஸ் ஆயிரும். சோ அந்த மாதிரி வந்து ஹீரோனிக்கு வந்து ஃபேவர் பண்றாரு. இது டீச்சர் வந்து இப்பவே பாரு மத்த பசங்களை விட்டு நீ ஹீரோனி தான் இது பண்றவனு இல்ல இவ வந்து படிப்புல வந்து ரொம்ப கம்மி. சோ அதனால தான் இவளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன்னுவாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் அண்ணா வந்து ஹீரோக்கு வந்து எல்லாமே சொல்லி தராரு. பாரு இதெல்லாம் வந்து டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா கையில புரோட்டீன் பவுடர் எடுத்து வராங்க. ஆமா புரோட்டீன் ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது சொன்ன குடும்பமே கோளாறு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அவளுக்கு வந்து புரோட்டீன் நியூட்ரிஷன் ஐடியாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிருது. சிக்கனா சாப்பிட்டு வெறுத்துறா நம்ம ஹீரோனி. இப்ப பார்த்தாலும் சிக்கனே சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டிங் டிங் கிட்டே நம்மளோட ஜோ கிட்டயும் பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பிராக்டிஸ்ன்ற பேர் எல்லாம் கொடுக்க அப்ப வந்து தெரியாம வந்து வழிக்கு வந்து நம்மளோட ஹீரோ போய் கட்டி பிடிச்சிடறாங்க. இது அங்க இருக்கிற பசங்களை பார்த்துட்டு என்னடா இது ஸ்விம்மிங் பிராக்டிஸ் நடக்குதா இல்ல ரொமான்ஸ் பிராக்டிஸ் நடக்குதா மாதிரி பார்த்துட்டு டீச்சரும் அதை பாத்துறா. அப்ப தெரியாம வழிக்கு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல வந்து பாத்தீங்கன்னா விழுந்துறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம் ஸ்விம் பண்ணவே தெரியல. அவரால் ஸ்விம் பண்ணவும் முடியல. ஸ்விம்மிங்கே தெரியாம ஸ்விம்மிங் பிராக்டிஸ் குடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த பக்கம் கொண்டு போக அப்போ ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ரத்தம் வரும். அந்த நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ரத்தம் வந்தா ஒரு ஃபீலிங்ஸ் நடந்துன்ற மாதிரி ஒரு அஃபெக்ஷன் மாதிரி. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனி அந்த இடத்துல இருந்து ஹீரோ திரும்ப விட்டு போய் அடியே பாவி நடுவுல விட்டு போறடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கால் இது பண்ண முடியாது. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வீட்டுல வந்து பார்த்துட்டு நம்ம ஒல்லி ஐட்டமா அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கதை தந்துட்டு வந்துருவாரு. ஐயோ ஐம் சாரி அட படுபாவி போயில என்ன இந்த மாதிரி பாக்குறிய தப்பு என்பது தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோனிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆயிரும். ஹீரோக்கு அந்த மூக்குல இருந்து ரத்தம் வந்தீங்கன்னா அப்பப்போ வர ஆரம்பிச்சிடும். நிறைய டைம் வர ஆரம்பிச்சிடும். இதனால போயிட்டு கேன்சர் செக் பண்ண இல்ல நிறைய நியூட்ரிஷன் தான் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு ஹீரோனி கூட சேர்ந்து இவரும் நிறைய சாப்பிட்டுப்பாரு. அப்ப ஹீரோனிக்கு அந்த கால்ல கிராம்ப் பண்றது வந்து வந்திருக்கும். எனக்கு கிராம்ப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க ஹீரோனி பக்கத்துல போனாதான் இந்த ரத்தம் வந்து சொல்லிட்டு அவளுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுவாரு. இதுல எது நான் போட அப்படின்னு சொல்லி ஹீரோனி பாத்தீங்கன்னா ரூம் உள்ள இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே போட்டு விட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. வெளியே இருந்து ஹீரோயின் அண்ணா பார்த்துட்டு என்னடா நடக்குது உள்ள அப்படின்னு அவர் தப்பா நினைச்சுப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன். ஆனா ஹீரோனியால பாதி ஸ்விம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிராம்ப் ஆயிரும். இதனால திரும்ப வந்து அவங்களால ஸ்விம் பண்ண முடியாது. முழுகிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள போய் காப்பாத்துவாரு. எவனா வந்து அது முதலுதவி கொடுப்பான்னு பார்த்தா ஹீரோவே கடைசியில முதலுதவி கொடுக்க கடைசியா நம்ம ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா காதல் வந்து விட்டது மாதிரி அப்படியே சைலண்டா செல மாதிரி இருப்பாங்க. கப்பர்ரா சார் வந்து ஃபைட் மட்டும் இல்லடா ரொமான்ஸ்லி கிங்கா இருக்காரான்னு சொல்லிட்டு ஜோவும் ஜியும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்த மொத்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஹீரோனி கிட்ட இந்த பக்கம் எல்லாம் கேட்க ஹீரோனியா சைலண்டா இருக்காங்க. ஹீரோ இது வரைக்கும் கிஸ் பண்ணாத வரைக்கும் எதிரி மாதிரி பார்த்த ஹீரோனி இப்போ வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவை. ஹீரோ வந்து இந்த பக்கம் நடந்து வந்து பாரு ஹீரோனி பக்கம் நின்று இருப்பாங்க. லைட்டா ஒரு உரசுதான் உரசுவாங்க. அந்த உரசுக்கு அப்படியே மேடம் வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கன் மாதிரி இருப்பாங்க. ஹீரோனிக்கு அப்படியே ஹீரோ நினைப்பாவே இருக்கும். அவரை வழியில எங்கன்னா பார்த்தனா காதல் என்பது கனவு மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு கவிதையா வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு இருக்க ஹீரோ வேற எதனா பொண்ணுக்கு வந்து இந்த பக்கம் டவுட் சொல்லி கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு செம்ம கடுப்பாகும். எப்படி அவன் வந்து ஹீரோ பக்கத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வீட்டுக்குள்ள வந்து ஹீரோனி பாத்தீங்கன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கே ஆச்சரியமா இருக்கும். பூரி கேட்டதை அடிக்கலான்னு வந்தா என்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கனவுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ வருவாரு. இதுக்கு என்னடா இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிங் டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணி டிங் டிங் எனக்கு இந்த கனவுல யாரும் ஒருத்தர் வந்தா என்ன அர்த்தம் அதுக்கு பேர் காதல்ரி அப்படின்னு இது என்ன பண்ணணும் காதல போய் சொல்லிடணும் அப்படின்னு ஹீரோனி நடுராத்திரிக்கு எழுந்து போயிட்டு ஹீரோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு கதை ஓப்பன் பண்ணுவோம். கதை ஓப்பன் பண்ணி ஹீரோ தரப்பாரு. என்னடி வேணும் இந்த டைம் எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது சொல்லிட்டு போய் நீங்க எதையுமே சொல்லக்கூடாது எதையுமே கேட்கக்கூடாது. என்ன சொல்லு அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு டக்குன்னு கதை சொல்றாரு. இல்ல நான் சொல்லல இன்னும் அப்படின்னு என்னதான் சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்க கழகத்துல கேட்க ஹீரோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. ஆஹா நான் லவ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜாலியா எகிரி குடிச்சிட்டே வராங்க. அடுத்த நாள் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிங் டிங் ஜோ கிட்டே வந்து சொல்லுவாங்க. நீ லவ் சொல்லிட்டு என்பது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி அவங்க 2 பேர் பார்க்க இதோட பாத்தீங்கன்னா அந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 days கழிச்சு நான் அப்லோட் பண்றேன் guys. and lots of love you. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற எதனா டிராமா எதனா மூவி பார்க்கலன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ லாட்ஸ். பை.